அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தமிழக வெற்றிகளுக்கு இந்த 3வது சுற்றுப்பயணம் கரூர் நாமக்கல்ல நடந்திருந்தது. ஒரு 40க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க, 100க்கும் மேற்பட்டோர் இந்த படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான். இதே அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள்னு சொல்றதா இல்லை திமுக அறக்கட்டு இந்த மாதிரி பேசுறாங்களான்னு தெரியல. இந்த இஷ்யூ நீங்க எப்படி சார் முதல்ல பாக்குறீங்க? சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு துயர நிகழ்வு நடந்தே இருக்கக்கூடாது, அதுதான் நாம் நினைக்கிற விஷயம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உயிரிழந்த மக்கள் பக்கம் தான் நிற்கணும். எப்பயுமே நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது தான் நியாயம் என்ன. ஆனால் என்னென்னா அதை வைத்தும் இங்கே ஒரு அரசியல் செய்கிற போக்கு இருக்குது. அது ரொம்ப கவலை அளிப்பது மட்டும் இல்லை, ரொம்ப கேவலமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மக்கள் பாதிக்கப்பட்டதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருப்பது யார் அப்படின்னா விஜயா தான் இருக்காரு. நீ இதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பட் நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள், நடுநிலையாளர்கள் நம்ம அந்த மாதிரிலாம் ஒருத்தரை போய் டப்புனு குற்றவாளி கூண்டில் போய் நிறுத்திட முடியாது. இந்த கூட்டம் திரண்டதற்கு விஜய் காரணம், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா விஜய் பார்ப்பதற்காக தான் இந்த கூட்டமே திரண்டு வந்தாங்க. அந்த கட்சியினருக்கு ஒரு போதிய அனுபவம் இல்லாததுனால இந்த ஏற்பாட்டில் ஒரு சரியான நடைமுறை பின்பற்றப்படலை. அதில் எந்த மாற்றமே இல்லை. அந்த வகையில் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய தவறு இருக்குது. அதே நேரம் முதல் குற்றவாளி இவங்களான்னு கேட்டால் என்னுடைய பார்வையிலேருந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அரசு தான் இந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பையே கொடுத்துருக்கணும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க 10,000 பேர் வர்றதா சொன்னாங்க, நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க தப்பிச்சிக்க பார்க்குறாங்க. அதை நம்ம ஏற்கவே முடியாது. என்னென்னா ஒரு அனுமதி வாங்குவதற்காக ஒரு குறைவான நம்பரை சொல்லி இவங்க அனுமதி கேட்குறதுங்கிறது ஒரு நடைமுறையில் உள்ள விஷயம் தான். ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, விஜய் ஏற்கனவே 2 வாரம் சுற்றுப்பயணம் போயிருக்காரு. திருச்சி போயிருக்காரு, அரியலூர் போயிருக்காரு, திருவாரூர் போயிருக்காரு, நாகப்பட்டினம் போயிருக்காரு. அங்கு திரண்ட கூட்டத்தை நீங்கள் ஆல்ரெடி கண்ணால் பார்த்துட்டீங்க. அப்போ நிச்சயமாக கரூர்லையும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அசிரத்தையாக இருந்தீங்க? ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அந்த பழியை தீக்கி நம்ம விஜய் மேலே போட்டுடலாம் அப்படின்னு இவங்க நினச்சாங்களா என்னங்கிறது தெரியல. என்னன்னா மக்களுடைய நலன் என்பதை தாண்டி நம்முடைய அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பா இதை அவங்க எதிர்பார்த்தாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்த பிறகு முதல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்தாரு, லேட்டா வந்தாரு, அதனால மக்கள் திரண்டாங்க, செத்துட்டாங்கிற ஒரு மேலோட்டமான பார்வை எல்லாராலும் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றா அப்படி வந்துகிட்டே இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் கேள்வியும், இது உண்மையிலே விபத்து தானா அப்படிங்கிற சந்தேகமும் ஏற்படுறதை தவிர்க்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுது. நம்ம ஒரு மக்கள் திரள்கிற இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கிறதுங்கிறது ஒரு அவசிய தேவை தான். சொல்லப்போனால் காவல்துறையே பர்மிஷன் கொடுக்கும்போது கூட இப்படி ஒரு விஷயத்தை வலியுறுத்துவாங்க. நீங்கள் முதலுதவி பண்ணுறதுக்கு ஒரு மருத்துவர் குழு இருக்கணும், ஆம்புலன்ஸ் இருக்கணும், குடி தண்ணீர் இருக்கணும், கழிப்பறை வசதி, இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் அங்கே இருந்திருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னா திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கொடி கட்டி ஒரு ஆம்புலன்ஸ் அப்படி போகுது. நீங்கள் ஆம்புலன்ஸில் ஒரு கட்சி கொடி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்போ இந்த இடத்துல அந்த ஆம்புலன்ஸில் ஏன் கொடி வந்திருக்கு அப்படின்னா இந்த கூட்டத்துக்குள் ஊடுருவதற்கு அந்த கொடியை பயன்படுத்தியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்ததில் என்னையா பிரச்சனை அப்படின்னா நீங்கள் மக்கள் அடர்த்தியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு வாகனம் உள்ளே வரும்போது அங்கிருந்த மக்கள் எல்லாம் வழி விடும்போது என்ன அப்படி தெரிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நெரிசலும், அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் கீழே விழுவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஆம்புலன்ஸுங்கிறது உயிரை காப்பாற்றுவதற்கு பதில் இந்த உயிர் போவதற்கு ஒரு காரணமாக இங்கே பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்த சில நிமிடங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் அந்த இடத்தை நோக்கி வந்தது. இதெல்லாம் நிறைய சந்தேகங்களை எழுப்புது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நம்ம விஜய் மீது மட்டும் குற்றம் சுமத்தி விட முடியாது. அதே நேரம் இந்த துயர சம்பவத்துக்கு விஜய் ஒரு முழுமையா பொறுப்பு இருக்கணும், அதுல எந்த மாற்றமே இல்லை. இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமே செந்தில் பாலாஜின்னு தான் சொல்றாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் எங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அங்கதான் இந்த தள்ளுமுள்ளுகள் நடக்க ஆரம்பிக்குது. காவல்துறை இந்த தடியடி நடத்துறாங்க, கரண்ட் கட் ஆகுது.
அங்கே இருக்க மக்கள்லாம் ஒவ்வொரு பின்ன வந்து இந்த பாதிப்பு வந்து ஏற்படுது. இந்த கத்தியை வச்சு சட்டையை கிழக்குறது, செருப்பை தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் தொடர்ந்து அந்த டைம்ல தான் நடந்ததுன்னு சொல்றாங்க. செந்தில் பாலாஜி மீது இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருப்பதையும் அந்த சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வலுப்பெற்று வருவதை நம்மளால மறுக்க முடியாது. ஏன்னா அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் திமுகவை விமர்சனம் பண்ண ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க இருக்கிற செந்தில் பாலாஜியும் வந்து அவர் விமர்சனம் பண்றாரு. ஸோ அந்த விமர்சனத்தினுடைய தொடர்ச்சியாக கூட இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ மேலோட்டமா பார்க்கும்போது இது விஜயை பார்க்க திரண்டு வந்த கூட்டம், அவரை பார்க்குற ஆர்வத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இறந்துட்டாங்க. இந்த விஜய் ரசிகர்களுடைய இறப்புக்கே இன்னொரு விஜய் ரசிகர் தான் காரணமா இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உளுந்து இறந்தாரு அப்படின்னா அவர் இன்னொரு விஜய் ரசிகர் பிடிச்சி தள்ளி இருப்பார்ல. அப்ப இவர் இறந்ததற்கே அந்த விஜய் ரசிகர்கள் தான் காரணங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் பேசும்போது அவரை நோக்கி செருப்பு வீசப்பட்டதை நம்ம பார்த்தா அதுக்கான வீடியோ ஆதாரம்லாம் இருக்கு. அப்ப விஜய் பேசுகிற அந்த இடத்தில் விஜயை பிடிக்காத ஒரு கூட்டம் அங்க இருந்திருக்கிறதா தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அந்த தாவேகா பேனர்கள் கிழிக்கப்பட்டதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப எந்த விஜய் ரசிகன் அவன் எப்பேற்பட்ட நார்மலான ரசிகனாக இருந்தாலும் சரி, ஒரு வெறி பிடித்த ரசிகனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய அபிமான நடிகனுடைய பேனரையோ படத்தையோ போஸ்டரையோ அவன் கிழிக்க மாட்டான். அப்ப அதெல்லாம் கிழிச்சது யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா இதற்கான பதில் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய குரல் பதிவுகள்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு குரல் பதிவு என்னுடைய கவனத்தை ஈர்த்தது, ப்ளஸ் எனக்கு அதிர்ச்சியையும் கொடுத்தது. என்ன அப்படின்னா, யாரோ 2 பேர் பேசுகிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த கீழே விழுந்த சில பேரை ஒரு 5-6 பேர் சேர்ந்து குறவலையிலேயே மிதிச்சாங்க, இவங்க வந்து நெரிசலில் சாகலை, இந்த மாதிரி மிதித்து கொல்லப்பட்டார்கள்ங்கிற மாதிரி ஒரு குரல் பதிவு சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் எனக்கே அதை டேக் பண்ணியெல்லாம் போடுறாங்க. இதை வந்து நம்ம வெறுமனே வதந்தின்னு கடந்து போயிட முடியல. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு இந்த கரூர் மரணம் குறித்து விசாரிக்கிற அந்த விசாரணை அமைப்புகள், அது அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த தனிநபர் ஆணையமாக இருந்தாலும் சரி, அல்லது காவல்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போ இவர்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க, நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ஏதோ ஒரு விசாரணை அமைப்பு அதை கையில் எடுப்பாங்க. அவர்களும் கூட இந்த குரல் பதிவில் இருக்கிற உண்மைத்தன்மையை வந்து ஆராயணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 5 பேர் வந்து அந்த குரல் வழியை மெரிச்சதெல்லாம் சொல்லுங்க. இப்போ இதில் அதுக்கான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும். காவல்துறை வந்து அங்கே இருக்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது இன்னும் வெளிவிடாமல் இருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா நீதியரசரை சந்தித்த அந்த தாவேகாவை சேர்ந்த வழக்கறிஞர் குழுவே பார்த்தீங்கன்னா இதைத்தான் அவங்க வலியுறுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியுது இது வந்து விபத்து இல்லை, இதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது அவர்களும் உணர்ந்து புரிந்து தான் நீதிமன்றத்தை வந்து இந்த கோரிக்கையோடு அணுகியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு இடையில அங்கிருந்து சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் காவல்துறை வாங்கிட்டு போனதா ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையோ பொய்யோ தெரியல. பட் அதை ஒருவேளை அவர்கள் வாங்கி சென்றிருந்தால் அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவங்களுக்கு இருக்குது. மற்றபடி ஒருவேளை இது வந்து விபத்து இல்லாமல் சதிச்செயலாக இருந்து இந்த கொடூரமான செயலை யாராவது செய்திருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு இந்த காவல்துறை வந்து துணை போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் மேலே இந்த சம்பவத்தை வந்து உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால இதில் உள்ள உண்மை வந்து நிச்சயமாக வெளியில் வந்தே தீரணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயத்தில் வந்து விஜயை வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அவருடைய அரசியல் எதிர்காலத்தை பாழாக்கணும் அப்படிங்கிறத விட அந்த இறந்து போன 41 பேருக்கும் வந்து நீதி கிடைக்கணும். அது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க விஜயை பழிவாங்கதான் நினைச்சு அங்கே இருக்க ஒரு 40 மக்களை வந்து கொண்டிருக்காங்கன்னா இந்த மாதிரியான செய்திகள் வந்து தொடர்ந்து வருது. இப்போ அந்த சுற்றுப்பயணம் நடக்கிற இடத்துல ஒரு குழி தோண்டி இருக்கு. அந்த குழியில் விழுந்து இறந்தவர்களோட எண்ணிக்கை மட்டுமே 20 அப்படின்ற மாதிரி இந்த செய்திகளுமே வருது. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல பார்த்தீங்கன்னா காவல்துறை மீது வந்து நமக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. அவர்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, விஜயனுடைய செல்வாக்கு உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, கண்கூடாவே நீங்கள் பக்கத்துல எல்லாம் பார்த்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்த தாவேகாவினர் கேட்டாலும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் 10,000 பேர்னு சொல்கிறீங்கப்பா, இல்லை நிச்சயமாக 50,000 பேர் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல நாங்கள் மிஞ்சி போனால் என்ன பண்ணிடுவாங்க, என்ன எங்களை கூட்டம் நடத்த விடாமல் சதி பண்ணுறாங்க, எங்களுடைய அரசியலை வந்து தடுக்கிறாங்கன்னு சொல்ல போகிறாங்க. சொல்லிட்டு போட்டோம். 40 பேருடைய உயிரை விட இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வேறொரு இடத்த கேட்டாங்க, ஏதோ ஒரு ரவுண்டானான ஒரு பகுதியை கேட்டாங்க, கரூர் கேட்டாங்க. அந்த இடத்த வேணான்னு சொல்லிட்டு இந்த இடத்த போலீஸே சஜஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க. அது வந்து இன்னும் மோசமானது. நான் இங்கே மட்டும் இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன், எந்த இடத்துலையுமே மக்கள் கூடுகிற இடத்தில் விஜய் மட்டும் இல்லை, எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப
முக்கியம். என்னென்னா நிறைய வியாபார ஸ்தலங்கள் இருக்கும், அவர்களுடைய தொழில் பாதிக்கும். அதுக்கப்புறம் நகரின் மையப்பகுதியாக இருப்பது அந்த இடத்த கடந்து தான் எல்லாருமே போகணுங்கும் போது ஒட்டுமொத்தமாக அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் போது அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. விஜய் போன்ற ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த சினிமா மோகத்தில் அவரை பார்க்க வருகிற கூட்டம்ங்கிறது அதிகமாக தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஏன் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க? எல்லாத்துக்கும் மேலே எனக்கு தோன்றது என்னன்னா, இப்போ கரூர் போன்ற ஒரு ஊரில் நிச்சயமாக ஒரு மைதானம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி இருக்கலாம், அந்த கல்லூரியுடைய மைதானம் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விசாலமான இடத்தை இது போன்ற விஷயங்களுக்கு நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா யாருக்கும் தொல்லையும் கிடையாது, இந்த மாதிரி உயிரிழப்புகளும் ஏற்படாமல் இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல காவல்துறை இன்னும் ஒரு கண்டிப்பான ஒரு அணுகுமுறையை கடைபிடிச்சிருந்தா இது நடந்திருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இந்த 40 பேர் இறந்தாங்க, ஒருத்தருடைய இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருந்தாலும் கூட தெரிஞ்சிருக்கும் எப்படி இறந்தாங்கன்றது. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வராத காரணம் என்னவா இருக்கும்? இன்னொன்னு 6 மணிக்கு மேல இந்த போஸ்ட்மார்ட்டமே பண்ண மாட்டாங்க சார். அதுதான் ஒரு விதியாவே இருக்கு. 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான காரணம் என்னவா இருந்தது? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவாக நீங்க சொல்ற மாதிரி 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்கிறது ஒரு நார்மலான விதியாக இருக்கலாம். நீங்க திடீர்னு யோசிச்சு பாருங்க, ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க, அப்படி அவங்களுடைய சடலம் அங்கே இருக்கு, நாங்கள் 6 மணிக்கு மேலே பண்ண மாட்டோங்கிற ஒரு விதியை இவங்க கடைப்பிடிச்சா இந்த 40 பேருடைய உடலை இவங்க எப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுப்பாங்க? அதுக்கே ஒரு வாரம் ஆகிடும். அது இன்னும் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திட்டு, ஏற்கனவே தன்னுடைய குழந்தையை, மனைவியை, சகோதரியை, அம்மாவை இழந்து அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது இல்லைங்க நாங்கள் ஆர்டர் படி தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம், அதனால் உங்களுடைய உறவினருடைய பாடி கிடைக்கிறதுக்கு 10 நாளாகும் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப மோசமாயிடும். அதனால் ராத்திரி பகல் பாராமல் இந்த வேலையை செய்தது நம்ம நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்ன பெரிய விதிமீறல் இருக்கு? நம்ம நாட்டில் விதிமீறல் நடக்கலையா? எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அதுக்கான அந்த ரிப்போர்ட் வந்திருந்தாலே அவங்க எப்படி இறந்தாங்கன்னு நிச்சயமாக வரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் நீங்கள் ஒரு ஊடகத்தின் முன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ டாக்டர்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுங்கிறது ரெடி ஆகிடும். அந்த ரிப்போர்ட்டை அவங்க யாருக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணணுமோ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. அது ஒரு பொதுமக்களுக்கோ அல்லது ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. ஒருவேளை அப்படி ஒரு இஷ்யூ எழுந்தால் அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நம்ம ஒரு பெருசாக இது பண்ண வேண்டியதில்லை. அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்குரிய பல்வேறு கேள்விகள் இந்த விவகாரத்தில் இருக்குது. அதற்கான விளக்கத்தையும் விடையும் தெரிந்தால் அந்த சந்தேகம் அகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சம்பவம் நடக்குது, உடனுக்குடன் எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தமிழ் சினிமாவில். இது வரைக்கும் இவங்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் குரல் கொடுத்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எக்ஸாம்பிள் ரஜினியை எடுத்துக்கணும், உடனே அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. இப்போ தமிழ் சினிமாவை விஜய்க்கு எதிராக திருப்பினாங்களா சார் இந்த இஷ்யூவில்? நம்ம அதில் 2 விஷயமா இதை பார்க்கணும். என்னென்னா இந்த கரூர் சம்பவங்கிறது பார்த்திங்கன்னா இதுவரை நாம் கேள்விப்படாத, நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு தெரியாத ஒரு சம்பவம். இது ஒரு மிகப்பெரிய துயரம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அந்த மகாமக குளத்தில் நடந்த அந்த உயிர் பலிக்கு பிறகு இது ரொம்ப ஒரு மேஜரான விஷயம். அப்போ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். அது விஜயுடைய கூட்டத்தில் நடந்தது, நம்ம கருத்து சொன்னால் விஜய் என்ன நினச்சிக்குவார் அப்படின்னு நீங்கள் ஒதுங்கியெல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா நீங்களும் சமூகத்தில் ஒரு அங்கம்தான். இந்த சமூகம் சந்தோஷத்தில் இருக்கும்போது நீங்கள் பங்கு கொள்ளணும், இது துயரத்தில் துடிக்கும் போதும் அதில் ஒருவராக நீங்கள் இருக்கணும். அதனால் இவர்கள் கருத்து சொன்னது குறித்து நம்ம அதை நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, இவர்கள் யாருமே விஜய்க்கு எதிராக கருத்து சொல்லலை. இந்த துயர சம்பவத்துக்கு அவர்களுடைய அனுதாபங்களை, வருத்தங்களை தான் பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம். அதே நேரம் விஜயினுடைய உயரமும் வளர்ச்சியும் திரையுலகில் உள்ள பல பேருக்கு ஒரு சின்ன எரிச்சலை ஏற்படுத்தியிருக்குங்கிற உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னென்னா இப்போ நம்ம பார்த்த ஒரு பையன் நம்மளையெல்லாம் தாண்டி இவ்வளோ உயரம் போயிட்டானே அப்படிங்கிற ஒரு பொறாமைங்கிறது எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும். அதை பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் அவர்களால் வெளிப்படுத்த முடியாது. இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னா ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் போய் ஒரு செலிபிரிட்டியை போய் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், விஜயை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் ஒரு அரை மணி நேரம் அவர் பயங்கரமாக புகழ்ந்து பேசுவாங்க. அவர் மாதிரி உண்டா, அவரை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்தேன், அவர் அப்பேற்பட்டவர், அப்படி இப்படின்னு பயங்கரமாக அடித்து விடுவாங்க. நீங்கள் கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் த ரெக்கார்டாக பேசும்போது விஜயை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கழுவி ஊற்றுவாங்க. அதுதான் திரையுலகுடைய நடைமுறை. நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். நாட் ஓன்லி விஜய், சினிமாவின் உச்சத்தில் இருக்கிற பல பேர் குறித்து இங்குள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான கருத்து இருக்குது. நீங்கள் கமலஹாசனை பற்றி கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி சொல்லுவாங்க, கேமராவை ஆஃப் பண்ணிட்டு கேட்டால் வேற ஒரு கருத்து இருக்கும். அதேமாதிரி ரஜினிகாந்த் குறித்தும் தான். ஸோ அப்போ விஜய் நமக்கு பிறகு சினிமாவுக்கு அல்லது சமீபத்தில் சினிமாவுக்கு இவ்வளோ பெரிய உயரத்தை அடைந்து இன்றைக்கி அரசியலுக்கும் போயிட்டா இருக்கும்போது இப்போ எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும். அது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம அந்த
பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெருசாக தெரியாது. அரசும் வந்து உடனுக்குடன் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ இறந்த குடும்பத்துக்குலாம் 10 லட்சம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஓகே, நல்ல விஷயம் தான், பாராட்டுக்குரியது தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குல்ல சார், இப்போ சென்னையில் இந்த ஏர் ஷோ நடந்தது, அந்த இடத்துல இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இருந்தவங்க வந்து கூட்ட நெரிசலில் அவங்க வந்து சாகலை, இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த 5 லட்சம் நிதியை தான் கொடுத்தாங்க. இப்போ இந்த உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணுறது வந்து ஒரு விஷயம், நல்ல விஷயமா பார்க்கப்பட்டாலுமே இன்னொன்று வந்து விஜய் பழிவாங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணதாகவும் பார்க்கப்படுது சார். விஜயால் நடந்த இந்த துயரத்துக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்குறோம். விஜய் கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க, உங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறது தான் அதுக்குள்ளார அடக்கம். இப்போ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் பின்னால் போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, உங்களை ஒரு கட்டத்தில் கைவிட்டுருவாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆபத் பாந்தவனாக இருப்போம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் அந்த நடவடிக்கைகளை நம்ம பார்க்கலாம். இல்லை சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கள்ளசாரம் இஷ்யூவாக இருக்கட்டும், அஜித்குமாரோட இந்த லாக்அப் டெத் மரணமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் அந்த ரியாக்ஷனை வந்து கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் கிட்ட தான் அந்த போலீஸ் துறை அமைச்சர் பதவி இருக்கு. அப்படி இருந்துமே ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி தான் அந்த சாரியுமே கேட்டிருந்தாரு. அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாத ஸ்டாலின் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு உடனுக்குடன் ரியாக்ட் பண்றது வந்து விஜய் ஆக்சுவலா நடிகர் இல்ல, இவங்க தான் ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி மக்களே வந்து இந்த கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. அதுதான் நமக்கு தெரியாதா என்ன? இப்போ விஜய் வந்து சினிமாவில் நடிப்பவர், பல பேர் வந்து அரசியலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்குமே மக்கள் வந்து முட்டாள்கள் இல்லை, மக்கள் வந்து எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை நம்புற மாதிரி அவங்களும் கூட நடிப்பாங்க. ஆனா அவர்களுக்கு நேரம் வரும்போது அவங்களுடைய வேலையை வந்து அவங்க காட்டுவாங்க. அதனால இந்த நடக்கிற சம்பவங்கள் அனைத்தையுமே அந்த மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யார் மேல் தவறு, யார் மேலே தப்பு இல்லை, யார் என்ன பண்ணுறா அப்படிங்கிறதுல அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று, இந்த விவகாரத்தில் வந்து விஜய் மீது தவறு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருவாரியான மக்கள் வந்து நம்பலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பல்வேறு தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம், பல பேர் வந்து பைட்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள்லாம் பகிரப்படுது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, தன் குடும்பத்தில் ஒருவரை இழந்தவர் கூட இதில் வந்து விஜய் மேலே தப்பு இல்லை, சரியான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணலை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அரசை குறை கூறுவதை நம்ம பார்க்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தை நம்ம எப்படி அதை மைலேஜாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற வேகமும் வந்து இவங்ககிட்ட தெரிகிறத வந்து நிச்சயமாக மறுக்க முடியாது. என்ன காரணம்னா, விஜய்க்கு கிடைத்த கூட்டம், அவர் போகிற வேகம், இது வந்து நிச்சயமாக திமுகவினரை வந்து தூங்க விட்டுருக்காது. அதுதான் ரொம்ப உண்மை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வேகத்தை எப்படா தடுக்கிறது, இவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இவங்க நினைக்கும் போது இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. அதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துல வந்து திமுக மட்டும்தான் விஜய் வந்து அதிகம் வந்து இந்த குறை சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா மற்ற எதிர்கட்சிகள்லாம் இருக்காங்க சார். இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்த் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் தங்களுடைய ஆதரவு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மக்களுமே விஜய்க்கு தான் அவங்களுடைய பெருவாரியான அந்த ஆதரவை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பண்போடு நடந்து கொண்டதாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் மாதிரி இந்த திமுகவுடைய அடிமை கட்சிகளுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அங்கே வர்றாரு, வந்து நிலவரத்தை எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதில் வந்து பாதுகாப்பு குறைபாடு தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து அவர் ரைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு நெரிசல் ஏற்பட்டதற்கு அடிப்படை காரணம் அங்கே ஆம்புலன்ஸ் வந்தது தான். இந்த ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பினார். அந்த கேள்விக்கான விடை வந்து இன்னும் சொல்லப்படலை. அப்போ அது வந்து ஒரு வேலிடான பாயிண்டாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தனிப்பட்ட முறையில் பார்த்து வியந்ததுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை ஆச்சரியப்படுத்தியது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரனுடைய கருத்துக்கள் தான். ஏன்னா இப்போ 2 பேரும் பாஜகவை சேர்ந்தவர்கள், ஒருத்தர் இந்நாள் தலைவர், ஒருத்தர் முன்னாள் தலைவர். விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய பரப்புரையில் வந்து டார்கெட் பண்ணது பாஜக தான். அப்போ இந்த துயர சம்பவத்தை அவங்க நினச்சிருந்தா தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனால் நயினார் நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவத்தை கற்றுக்கணுங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு சிபிஐ மாதிரியான ஒரு விசாரணை தேவை அப்படிங்கிறதோட அவர் நிறுத்திக்கிட்டார். அண்ணாமலை ஒரு படி மேலே போய் இங்கே உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள், ஆம்புலன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர் ரைஸ் பண்ணார். பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான யோசனையையும் விஜய்க்கு அவர் சொன்னார். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் சும்மா வந்து ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிக்கிறேன்ட்டு சும்மா ஒரு வழக்கமான ஒரு இதை பண்ணிட்டு போகாமல் விஜய்க்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து விடுமுறை நாட்களில் இப்படி ஒரு சுற்றுப்பயணம் வைக்கிறது அப்படிங்கிறது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுலாம் நீங்கள் வச்சிங்க.
அதில் உள்ள ஒரு பாதகமான விஷயம் என்னன்னா, நீங்கள் விடுமுறை நாளில் வைக்கிறதுனால தான் பல பேர் குழந்தை குட்டியோடு அங்கே வர்றாங்க. என்ன அதை வந்து நீங்கள் தவிர்த்துருங்கன்னு ஒரு பாயிண்ட்டை சொன்னார். வேறு யாருக்கும் தோன்றாத விஷயமும் கூட. ஸோ இந்த விஷயத்தில் அவர் சொன்னதெல்லாம் உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க கருத்தாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், அன்புமணியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம விஜயை வந்து குற்றவாளியாக பிராண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி இதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து கருத்து சொன்னதாக தான் நான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த சம்பவத்தை விஜயை வந்து பிராண்ட் பண்ணுறதுக்கு, விஜயை வந்து அரசியலுக்கு லாயக்கற்றவர்னு பிராண்ட் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியில் வந்து அவங்க தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க.